வணக்கம் மக்களே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 23 வருடமா அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால Xiaomi பிராண்ட் லான்ச் ஆனதுலேருந்து நம்ம வந்து ப்ராடக்ட் எல்லாமே சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்களுடைய வளர்ச்சி எப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். அந்த வகையில் நம்ம இது வந்து 2010 வந்து Xiaomi ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டயத்துலேருந்து நம்ம மொபைல் அவங்களுடைய பிராண்டை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தோம். அவங்களுடைய வளர்ச்சி வந்து நல்லாவே இருக்குது. இப்போ வந்து 2025 போயிட்டு இருக்கு. இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா வகையிலையும் வந்து இவங்களுடைய ப்ராடக்டை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெட்மியில் வந்து A5 புது மாடல் வந்திருக்கு. இது வந்து 6500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாங்க. 5G மொபைல் அவங்கள்ட்ட 14C இந்த மாடல் இது வந்து 9500 ரூபா ஸ்டார்ட் ஆகி பண்ணி போயிட்டு இருக்கு. அது தவிர்த்து 13 5G 12500 ரூபாய்க்கு போகுது. அதுக்கு பிறகு Note 14ங்கிற மாடல் இது எல்லாமே உங்களுக்கு 2025 மாடல்ங்கிறதுனால நல்ல பெஸ்ட் மாடலாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த Note 14 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18000 ரூபாயிலேருந்து போகுது. அது தவிர்த்து Note 14 Pro 5G இது வந்து ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 24. அப்புறம் அதே மாதிரி Note 14 Pro Plus அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30000 ரூபா. உங்களுடைய அதுக்கு பிறகு ப்ரீமியம் செக்மெண்ட்ல வந்து இப்போ லான்ச் பண்ண மாடல் 2025 Xiaomi 15 இது வந்து 65000 ரூபாய்க்கு போயிட்டு இருந்த மொபைல் 60000 ரூபாய்க்கே கிடைக்குது. குவாலிட்டி வைஸ் வந்து எல்லாமே இவங்களுடைய சீரியஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து இப்போ வந்து 14 சீரியஸ் வந்து லான்ச் பண்ணி எல்லாமே போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிற கான்செப்ட்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இது வந்து டிவி 2018 வந்து டிவி லான்ச் பண்ணாங்க. நல்லாவே போயிட்டு இருந்தது. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிவி வந்து இப்போ உள்ள லேட்டஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறோம். இவங்க வந்து எப்படி இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, இவங்களுடைய சர்வீஸ் சென்டர் எல்லாமே அருமையாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 2025 QLEDங்கிற மாடல் வந்து 32ல் 15000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இவங்க வந்து எது பண்ணாலுமே அவங்களுடைய விலை வந்து எப்பயுமே கொஞ்சம் இருக்கும், குவாலிட்டி வைஸும் நல்லா இருக்கும். இப்போ எம்ஐயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12500 ரூபாயில 32 இன்ச்சு ஸ்டார்ட் ஆகுது. அது தவிர்த்து 43 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா 24000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. QLED பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 28லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து வந்து இவங்க ஒரு ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதில் 55 இன்ச்சு QLED வருது. அதே மாதிரி QLED Proங்கிற மாடல் பண்ணுறாங்க. இப்போ அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பேடு இதில் வந்து பேடுங்கிற மாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெட்மி பேடு SE இது வந்து இவங்களுடைய இது வந்து ஸ்டார்டிங் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 11500 ரூபாய்க்கு வித் சிம்மோட கொடுக்குறாங்க. இந்த மாடல் வந்து பேடு ப்ரோ இது வந்து 2025 மாடல். அது 5G 12 இன்ச்சு சைஸில் கொடுத்துருக்காங்க. இது அருமையான மாடல். இது வந்து 27000க்கே அவங்க கொடுக்குறாங்க. அதே மாதிரி அது Xiaomi பேடு 7ங்கிற ஒரு மாடல் வந்து அது வந்து 29000 ரூபா. இதெல்லாம் வந்து இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இதெல்லாம் வெளியில் எடுத்துகிட்டு போய் அவங்க எல்லாமே கேமரா எல்லாமே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அது தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்செப்ட் பண்ணுறது அது எம்ஐயில் வந்து அடுத்த ப்ராடக்ட் வந்து அக்சசரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா கேமரா, பவர் பேங்கு, அதே மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்க எல்லாத்தையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டை கொண்டு வந்தாங்க. கேமரா வந்து 2500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பவர் பேங்க் வந்து 1100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மார்ட் வாட்ச் 2500 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேபிள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏர்பாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1700 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் இயர்ஃபோன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் டைப் சி இயர்ஃபோன் இப்போ போயிட்டு இருக்கு. அதெல்லாம் 600 ருபீஸ் கிடைக்குது. இது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட், அவங்களுடைய ப்ராடக்ட் குவாலிட்டி இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அது தவிர்த்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வேக்யூம் கிளீனர் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இது வந்து 18000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 30000 ரூபாயில இருக்குது. குவாலிட்டி வைஸ் நிறையா இருக்குது. இது எதுக்கு இந்த பதிவு போட்டிருக்கோம் அப்படின்னா இவங்களுடைய டெமோ கவுண்டர் எல்லாமே கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டயத்தில் வந்து நீங்கள் எம்ஐ பிராண்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும், நல்ல ப்ராடக்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நெட்வொர்க்ஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஓன் ஃபைனான்ஸ் இருக்குது எம்ஐ, அதனால இஎம்ஐயில் மொபைல் வாங்கிக்கலாம். அது தவிர்த்து நம்மள்ட்ட பஜாஜ், IDFC, TVS எல்லா ஃபைனான்ஸும் இருக்குது. அதே மாதிரி 0% இஎம்ஐ இல்லை இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்ம நெட்வொர்க்ஸில் நீங்கள் வந்து வாங்கணும், எல்லா ஆஃபருமே நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். 23 வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கோம். கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கணுங்கிற கான்செப்டில் நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது இதை வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து குறைகள் இருந்தால் என்னிடம் கூறுங்கள், நிறைகள் இருந்தால் மற்றவர்களுக்கு தெரிவிங்கள். இதான் என்னுடைய கான்செப்டில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கணும், சர்வீஸ் நல்லா இருக்கணும். இது எங்களுடைய இந்த 2025 மோட்டோவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வாங்க பணத்தை மிச்சப்படுத்தலாம்.